வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்தில் பல புத்தகங்கள் வந்திருக்கிறது. அதில் பல வால்யூம்களாக புத்தகங்கள் வந்திருப்பது த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் என்பார்கள். அதற்காக ஏராளமான புத்தகங்கள் வந்துவிட்டது. நம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அபூர்வ விஷயங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது போன்ற விஷயங்களும் உண்டு. உதாரணமாக அண்டார்டிகா அருகில் இருக்கிற பெர்முடாஸ் ட்ரையாங்கிள், அங்கே இருக்கிற மர்மத்தை இன்று வரையில் எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரிந்து ஒரு வழக்கு நேரடியாக தவறு செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஆனால் அந்த வழக்கு, இந்தியாவே உலுக்கிய அந்த வழக்கு, சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் அந்த வழக்கு வேண்டுமென்றே இழுத்தடிக்கிற முறையிலும் ஊடகங்கள் அதை பற்றி பேச அஞ்சுகிற வழக்குமாக கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கின் விசாரணை இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. மாறன் சகோதரர் குடும்பத்தின் மீதான மாரத்தான் நீதிமன்ற விசாரணை வழக்கு போகும் பயணம் உச்சகட்டம் எப்படி இருக்கும் என்பது பற்றித்தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக தொழிற்சங்க தலைவர் சி.கே. மதிவாணன் அவர்கள் வணக்கம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் வணக்கம். லீகலி இதுக்கு என்னெல்லாம் ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்க இவங்க ட்ரை பண்ணாங்க? முதலில் அது என்ன வழக்கு? இவர்கள் அதுக்கு என்ன தடை கேட்டார்கள்? ஏன் அது இழுத்து கொண்டே வருகிறது? இந்திய வரலாற்றிலேயே உலகமே, அதாவது வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸ், இதிலலாம் ஃப்ரண்ட் பேஜில் ஆர்டிக்கல் எழுதினாங்க. ஹிமாலயன் ஸ்கேம், அன்பிரசிடென்டட் ஸ்கேம் அப்படின்லாம் எழுதப்பட்ட ஒரு வழக்கு தான் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு. இந்த வழக்கிலேருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ற எப்போ வந்துச்சுன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் உலக ஊடகங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சாராருக்கும் அவங்களுடைய எல்லா விதமான அறிக்கைகளும் எலெக்ஷன் ராலிஸ்லேயும் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்கன்ன பிறகு தான் எல்லாருமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கில் 2G ஸ்பெக்ட்ரம் அப்போ திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, யூ கனாட் ஹைட் பிஹைண்ட் தி புஷஸ், நீ கண்டிப்பாக கொண்டு வரணும், குற்றவாளிகளை நீங்கள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு ப்ரெஷர் போடும்போது தான் இவங்க செலக்டிவாக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க சிபிஐ. அப்போ தான் ஐ எம் கேஜ்டு பேரட்னு சொல்கிறாரு அப்போ இருக்க சிபிஐ டைரக்டர். ஐ எம் ஹெல்ப்லெஸ்ன்றாரு. இதெல்லாம் அஃபிடவிட்டில் இருக்குது. ஒரு பக்கம் அட்டார்னி ஜெனரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு த்ரூ இஸ் அஃபிடவிட், இன்னொரு பக்கம் சிபிஐ ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஒரு அஃபிடவிட் போடுறாங்க, கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ், நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், சோ மெனி அதர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அந்த சிபிஐக்கும் அந்த அட்டார்னி ஜெனரலுக்கும் இருந்த முரண்பாடு எந்த விஷயத்தில், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. தயாநிதி மாறன் ராஜா இந்த ஊழலை மறைப்பதற்காகவே, வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே அமைச்சரவையை கைப்பற்றினார்கள். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு மினிஸ்டர் டைரக்ட்லி ஹேண்டில்ஸ் இஸ் ஓன் கேஸ் அப்படின்னா இந்த கேஸ் மட்டும் தான். ஏன்னா வழக்கமாக கொஸ்டின் ஆஃப் ப்ரொப்பரைட்டி, இன்டிகிரிட்டின்னு வரும்போது என் மீது ஒரு குற்றம் இருந்தால் அந்த மினிஸ்டர் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணுவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, குற்றம் சாட்டப்பட்ட அந்த கட்சியை இன்னொருத்தருக்கு கொடுக்குது அந்த பதவியை, அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு. ஸோ எல்லாமே பப்ளிக் ஐஸ் இப்போ நம்ம வி ஆர் இன் அ வெரி வெரி ஃபாஸ்ட் மூவிங் சோஷியல் டிஜிட்டல் ஏரா. இதில் நீங்கள் எல்லாத்தையும் அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் நீங்கள் சர்க்காரியா டைமில் நீங்கள் ஏமாற்றிடலாம், அதை மக்கள் மறந்துடுவாங்க. இப்போல்லாம் நோபடி இஸ் ரெடி டு ஃபர்கெட். இந்த ஒரு வாரமாக நடக்கிற வழக்கு கூட எந்த ஊடக தர்மம், நடுநிலைவாதிகள் என்று சொல்லப்படும் எந்த ஊடகமுமே இதை பற்றி செய்தி கூட வெளியிடல. பட் இவ்வளோ ப்ரெஷர்லேயும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் மிகவும் சிறப்பாக அன்பயஸ்டாக ஆன் மெரிட் இந்த கேஸை டீல் பண்ணுறாங்கன்றது இந்த ஆர்டர். எப்படின்னா, இவங்க போகிறாங்க நீதிமன்றத்தில், பல டிலேஸ் பண்ணுறாங்க, பல விதமான, அஃப்கோர்ஸ் சார் மாதிரி ஆட்கள்லாம் மிகவும் இதுக்காக இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இந்த சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அந்த குரூப்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தும் நீதிமன்றம்லாம் டிலே, சோ மெனி அதர் டிலேஸ் கூட ஆகும். நீதிமன்ற டிலே ஒன்று, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே ஒன்று, கவர்மெண்ட் டிலே ஒன்று. ஸோ எந்த ஆட்சி மாற்றம் அந்த நேரத்தில் வந்துச்சு, ஆட்சி மாற்றம் வந்தோன்னா ஒரு வருடம் ஆச்சு. ஸோ இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீல் வைக்கிறான் சன் டிவி ப்ராப்பர்ட்டிஸை. அட்டார்னி ஜெனரல் போய் கோர்ட்டில் சீல் வச்சது தப்புன்னு சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ ஒரு முரண்பாடு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே பட்டவர்த்தமாக தெரியுது. ஸோ இவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான்
இந்த ஆர்டரை போடுறாங்க. இது 2G வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் ஏர்செல் மேக்ஸஸ். ஓபி சாவனி அவர்கள் கோர்ட்டில் தான் விசாரிக்கணும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஆம்பிட் ஆஃப் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸின் முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இதை 17ஆம் தேதி தான் இந்த முடிவு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குதுன்னா, ஸோ நீதிமன்றங்கள் இதை மிகவும் கூர்மையாக கவனித்ததினால் மக்கள் தமிழக முதலமைச்சருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நன்றி. ஏன்னா அவங்க அதை கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணதுனால தான் உச்ச நீதிமன்றமும் இதில் கவனமாக ஒரு தீர்ப்பை வழங்கியது. அவங்க இவங்க சொல்கிற அந்த இது 2G வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு, இது ஒரு வியாபார வழக்கு, இது பிஸ்னஸ் டீலிங்காக தான் பார்க்கணும்னு சொன்ன வாதம் எல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. ஸோ இது 2G வழக்கு தான் என்று சொன்னது முதல் வெற்றி. இந்த வெற்றி கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுறாங்க. அட்டார்னி ஜெனரலுக்கும் சிபிஐக்கும் முரண்பாடு, இவர்கள் போட முயற்சித்த தடைகள், இந்த வழக்கு தொடங்கியதிலிருந்து இன்று வரை இருக்கிற நிலைமையை கொஞ்சம் விளக்குங்க. நீதிமன்றம் விசாரணையை துவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சிறப்பு நீதிமன்றம் 2G ஊழல் சம்பந்தமான மோசடி சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 2G வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்திய போது அந்த விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல்தான் இந்த ஏர்செல் மேக்ஸிஸ். அது 2G ஊழலும் போது ஒரிஜினலாக அது வரல. அந்த ஊழல் விசாரணையை சிபிஐ போலீஸார் நாட்டின் பல நகரங்களில் விசாரணை பண்ணும்போது தான் அவங்க காலில் தட்டி விழுந்தது தான் இந்த ஏர்செல் மேக்ஸிஸ். திரு தயாநிதி மாறன் அவர்கள் 2004 2007 வரை 3 ஆண்டு காலம் தொலைத்தொடர்புத்துறையின் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் அவர் அன்றைக்கு ஏர்செல் உரிமையாளராக இருந்த சிவசங்கரன் அவர்கள் உரிமத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த உரிமத்தை தராமல் இழுத்தடித்தார். வேண்டுமென்றே தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டு தாமதப்படுத்தி ஒரு கட்டத்தில் உரிமம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் உங்கள் உரிமையை விட்டு கொடுத்தால் ஏர்செல் மேக்ஸிஸ் கம்பெனிக்கு, மலேசியானுடைய அந்த கம்பெனிக்கு விட்டு கொடுத்தால் அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அவர் கையை முறுக்குனாங்க. அன்றைக்கு இருந்த சூழலில் மாநில ஆட்சி அவங்க கையில், மத்திய ஆட்சி இவங்க கையில். ஸோ ஒரு தொழிலதிபர் சிவசங்கரன் எதிர்த்து போராட முடியாதால் அவர் பணிஞ்சிட்டார். ஆனால் அவருடைய நிறுவனத்தை இவங்க இந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணி ஏர்செல் மேக்ஸிஸ்க்கு கொண்டு போய் கொடுத்ததற்கு சும்மா செய்யலை இவங்க. அதுக்கு பலனா 742 கோடி ரூபாய் இவங்க வரவில் வச்சுட்டாங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கின கள்ளப்பணமும் கருப்பு பணம். இப்போ அதை லாண்டர் பண்ணது தான் கேஸ். ஒரு 3-4 வருஷமாக என்ன பிரச்சனைனா ஃபீல்டுக்கு வெளியவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த விளையாட்டு விளையாடலாமா கூடாதான்னு ஒரு பட்டிமன்றம். ஆனால் அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டார் ஓபி சைனி. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதாவது த சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் பீரியாடிசிட்டி ஆஃப் தி அலெஜ்டு கிரைம், the cases fairly and squarely fall within the description designation of 2G scam. ரொம்ப தெளிவாக அடிச்சிட்டார். அடித்தது மட்டும் இல்லை, இவர் சொல்கிறார் பாருங்க, these cases were also unearthed during investigation of the 2G scam, though these cases have no relations with the same. நான் ரொம்ப அவர் சொல்கிறார் அக்யூஸ்டு தயாநிதி மாறன் A1, அக்யூஸ்டு கலாநிதி மாறன் A2, அக்யூஸ்டு காவேரி கலாநிதி A3, அக்யூஸ்டு கே சண்முகம் A4ன்னு அக்யூஸ்டுங்கன்றது கோர்ட்டில் சொல்லியாச்சு. அலெஜ்டு கிரைம் இல்லை, இது அக்யூஸ்டுகளாகவே தான் இருக்காங்க. ஆனால் கோர்ட் இதை விசாரிக்கக்கூடாது. ஒரு நிரபராதினா என்ன, அவங்க தே ஹாவ் டு ஃபேஸ் தி கோர்ட் இல்லையா? ஆனால் பணம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்றதுக்காக நீதிமன்றத்தில் இதை விசாரிப்பதையே 3-4 வருஷம் தடுத்துட்டாங்க. தடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. இதில் வெக்கக்கேடு என்னன்னா, ஃபார்மர் டெலிகாம் மினிஸ்டர் கபில் சிபல், காங்கிரஸின் பெருந்தலைவர், ஸ்போக்ஸ் பர்சன், அவர் டெலிகாம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் இந்த ஊழல் பேர் வழிகளுக்கு, இவர் துறையில் நடந்த ஊழலுக்கு அப்பியர் ஆகிறாருன்றது ரொம்ப வேதனை. இந்த ஊழல் காரணமாக தயாநிதி மாறன் முதல்ல போகிறாரு, அப்புறம் ராஜா அரெஸ்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபில் சிபல் மந்திரியாக காங்கிரஸ் எடுத்துக்குது. அதை திமுக கிட்டேருந்து காங்கிரஸ் எடுத்துக்குது. கபில் சிபல் பதவி எடுத்துட்டு அந்த
இதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்கல்ல, மேக்கிங் ஓவர், அது மாதிரி உட்காந்து ஃபைலில் ஒரு பேப்பரை கூட இப்படி திருப்பி பார்க்கல, வரும்போதே பேட்டி கொடுக்குறார். நோ லாஸ், ஜீரோ லாஸ். இது எப்படி இப்படி வந்து உட்காந்து பதவி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஊழல் நடக்கலை அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பைத்தியக்காரங்களா அங்கே இருக்கிறவங்கெல்லாம்? அப்போ ஆரம்பத்திலேயே கபில் சிப்பல் அமைச்சராக இருந்தபோதே இந்த ஊழலுக்கு துணை போனவர், அவங்களுக்கு உதவ நினைச்சவர், இப்போ வக்கீலாகவும் உதவுறாருன்றது ரொம்ப வேதனையான அம்சமாக இருக்குது. இதில் எங்கேயுமே பணம் வரவில்லை, எங்களுக்கு எங்கே தயாநிதி மாறனுக்கு என்ன டைரெக்டாக பணம் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு க்ளாஸை ஒன்று சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதுதாங்க, அதாவது பணம் வந்துட்டு அவங்க வேறு வேறு கம்பெனிகள், அவங்க பங்குதாரர்களாக இருக்கிற உரிமையாளர்கள், சன் டைரக்ட், சவுத் ஏஷியன் எஃப்எம், இப்படி இந்த சண்முகம் 4வது ஒருத்தர் வர்றார் இவங்க ஃபேமிலிக்கு வெளியே. அவர் யார்? சன் எஃப்எம் உடைய இயக்குனர், அவர் தான் தலைமை செயல் அதிகாரி. அப்போ இவங்க அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும்னு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடுவார். மாதிரி இது திருட்டு கூட்டம் சாதாரண திருட்டு இல்லை, இது சயின்டிஃபிக் கரப்ஷன் பண்ணக்கூடிய ஆளுங்க, கை தேர்ந்தவங்க. அதனால் இவங்க 4 தங்களுடைய கம்பெனிகளுக்கு அந்த 742 கோடி ரூபாயை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டாங்க. இப்போ கலைஞர் டிவியில் கூட 214 கோடி ரூபாய் எப்படி வந்தது நம்ம பார்த்தோம், விவாதிச்சிருக்கோம். அதாவது இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் கடைசியாக இந்த இதில் சேர்ற மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபேக்கு. அப்போ அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்க பணம்னா டைரெக்டாக பைசா வாங்கிட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கையூட்டு பெற்றார்கள். இவங்க இந்த நிறுவனத்தை இந்த சிவசங்கரங்கிட்ட இருந்து பிடுங்கி ஏர்செல் உரிமையாளருக்கு கொடுக்கறதுக்கு சும்மா செய்யல, ஆதாயம் அடைந்தார்கள், ஆதாயம் பெற்றார்கள். ஆதாயம் பெறுவதற்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்க, மணி லாண்டர் பண்ணியிருக்காங்க என்பது தான் குற்றச்சாட்டு. இன்றைக்கி நல்ல விஷயம் என்னென்னா, இதன் மீது நான் பேசலாமா, இதில் விவாதிக்கலாமா, இது 2G கேஸில் வருமா வராதா, ஏன் பயப்படுறாங்க? நான் போன முறை கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுவதும், இந்த சிறப்பு நீதிமன்றம் டே டு டே இப்போ ஒரு வாரமாக விசாரிக்குதுன்றீங்க, ஒரு பத்திரிகை இதை பற்றி கண்டுக்கல, என்னென்னோ செய்தியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கற்பனை செய்தியெல்லாம் போடுறாங்க. ஆனால் நடக்கிற செய்தியை போட மாட்டேறாங்க. விசாரணை துவங்கி இருக்கிறது என்பதே நீதிக்கு கிடைத்த முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். இனிமேல் டே டு டே அஃபேரில் விசாரணை நடக்கும், இதை தடுக்க முடியாது. ஒன்றா பர்சனல் அப்பியரன்ஸ் வரவானா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க கோர்ட்டில். ஆனால் விசாரணையை இனி எந்த காரணத்தாலும் இவர்களால் தடுக்க முடியாது. விசாரணை நடந்து முடியும் போது குற்றங்கள் கண்டிப்பாக நிரூபிக்கப்பட எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. பணம் வாங்கலைன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு கிளியராக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட சீனியர் அட்வொகேட் ஆனந்த் குரோவர் சொல்கிறாரு ஜஸ்டிஸ் ஓபி சைனி கோர்ட்டில். த மணி லாண்ட்ரிங் கேஸ் இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் தி கரப்ஷன் கேஸ் லிங்க் டு தி ஏர்செல் மேக்ஸிஸ் டீல். இந்த வேர்ட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ்ட் பை தி ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியோட கவுன்சில். அதாவது இது ஆஃப் ஷூட் பணம். அதாவது இப்போது உங்களுக்கு எல்லா வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் பெரிய பெரிய டீல்ஸில் காசு வாங்க மாட்டாங்க, பெட்டியில் எடுத்து காசு கொடுக்க மாட்டாங்க. நான் இதை பண்ணுறேன். ஈரானும் வழக்கில் அந்த சத்யநாராயணா தற்கொலை பண்ணிக்கினார அந்த ஒப்பந்தக்காரர், அவர் சொன்னார் ஒவ்வொரு முறையும் புது சூட் கேஸை அதை கூட திருப்பி கொடுக்கல, காசை எடுத்துடும், அதனால அதெல்லாம் வாங்கி இருக்காங்க. அது வேற. பட் இந்த வழக்குல இந்த ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கு மட்டும் இவங்க என்ன பண்றாங்க, ஆஃப் ஷூட் தான். அதாவது இந்த டீல் நான் பண்ணுவேன், அதுக்கு என்னுடைய சன் டைரக்ட் எஸ்டிபிஎல் அவங்களுடைய எஃப்எம் ரேடியோக்கும் 540 crores-ம் 120 crores எஸ்டிபிஎல்க்கும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேஸே, மணி லாண்ட்ரிங் கேஸே இப்படி தான் வருது. ஸோ இந்த வழக்கை இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்பெஷல் கோர்ட் சார்சனும் இட்ஸ் டைரக்ட்லி மானிட்டர்ட். 2G வழக்குக்காகவே ஒரு ஏற்படுத்தின ஒரு கேஸ் தான். எஸ்பெஷலி ஜஸ்டிஸ் ஓபி சைனி இஸ் ரியலி வெரி ஹானஸ்ட் அண்ட் அப்ரைட் ஜட்ஜ். அவரை நீங்கள் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது ஆன் மெரிட். இவங்க போட்டிருக்க கேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த செக்ஷன்ஸ்லாம் ஷுவர் ஷாட் இதில் கன்விக்ஷன் வருது. எப்படின்னா 120B, 468, 471, 420, 109, 409 IPC ரெட் வித் 13(2), 13(1)D ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஸோ இது எல்லாமே சீரியஸ் அஃபென்ஸ். இது சின்ன கேஸுங்க, இதில் தப்பு அப்படிலாம் தப்பிக்க முடியாது. அந்த போட்டிருக்க செக்ஷன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் சரி, டைரக்டரேட்டும் சரி, சிபிஐயும் சரி,
வெரி ஸ்ட்ராங் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஐபிசி அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ், அது இன்க்ரீடியன்ஸ் இல்லைன்னா இந்த எஃப்ஐஆர்லாம் போட முடியாது. சும்மா திஸ் இஸ் நாட் அ ஈஸி ஜோக். சும்மா வந்து நீங்கள் இது இப்போ இப்படி போட்டாங்க, இந்த கேஸ்லாம் இவங்க வாதாடுற மாதிரி எங்கள் மேலே வழக்கே இல்லை, காசே இல்லைன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கோட இதை மிங்கிள் பண்ணக்கூடாது, ஏர்செல் மேக்ஸிஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இவங்களுடைய அப்பீல். இல்லை, அதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்த சிறப்பு நீதிமன்றம் 2G கேஸோடு சேர்த்து இதையும் விசாரிக்கலான்னு சொல்லியாச்சு. விசாரணை தொடங்கியாச்சு. கடந்த 5 நாட்களாக இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி ட்ரையலுக்கு கால் ஃபார் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது. இட்ஸ் a பிக் ப்ளோ ஃபார் தி அக்யூஸ்ட். 6 அக்யூஸ்டுமே ரொம்ப தே ஆர் ஃபேஸிங் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ். இதில் வந்து நீங்கள் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி இந்த பொய் சொல்லி இதெல்லாம் தப்பிக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழலை. ஏன்னா உச்சநீதிமன்றம் நேரடி மேற்பார்வையில் நடக்கிற ஒரு வழக்குன்னும் போது ரொம்ப சீரியஸாக. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி மீடியா ரிப்போர்ட் பண்ணுறான், ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும் ஸோ அந்த உத்தரவை பற்றி விவாதம் பண்ணுறது கூட யாரும் தயாராக இல்லைன்னா ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பவர் தே என்ஜாய் இந்த மீடியா. 2G ஸ்கேமுங்கிறது 1,76,000 கோடி. இவங்க ஏர்செல் மேக்ஸிஸ் மணி லாண்ட்ரிங் மூலமாக இவங்களுக்கு வந்தது 743 கோடி. இந்த இரண்டையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என்பதுதான் பிரேயர். அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அடுத்து என்ன? விசாரிக்கவே கூடாது இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருந்தா அவங்க பிரேயர். இப்போ அது விசாரிக்கலான்னு கொஞ்சம் தனித்தனியா அதாவது டிராக் ஆன் பண்ணணும். இதை ஒரு 20 வருஷத்துக்கு இழுத்து ஒண்ணுமே இல்லாமல் நீர்த்து போக செய்யணுன்ற முயற்சியை தான் நான் பார்க்குறேனே தவிர, இவங்க இந்த நீதிமன்றத்தில் சரி நம்ம எல்லாம் போனோம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம், தலையில் கொட்டி நீ அங்கே போ, அதை விசாரிக்கிற அதிகாரம் இருக்குது, அவங்கக்கிட்ட போய் நீ வாதத்தை வையின்னு சொன்ன பிறகும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வேறு வழியில் இனிமேல் தே கான்ட் அவாய்டு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட், சைனி கோர்ட் தான். இப்போ அங்கே என்ன பண்ணலான்னா முதல்ல 2Gயை பண்ணுங்கள், அதை ஒரு 20 வருஷம் இழுக்க வச்சிடலாம் யாரையாவது விட்டு, அப்புறம் எங்கள் கேஸை எடுங்க. என்ன வாட் இஸ் திஸ் இஸ் ஏ கேஸ் ரிலேட்டட் டு 2G. ஸ்பெக்ட்ரத்துக்கான லைசன்ஸை சிவசங்கரனுக்கு கொடுக்கறத டெலிபரேட்டாக இனார்டினேட் டிலே பண்ணாங்க. தேவையில்லாத கொரீஸ்லாம் கேட்டு கேட்டு ஃபைலை திருப்பி அனுப்பிச்சாரு தயாநிதி மாறன்றதான் குற்றச்சாட்டு. 2Gக்கு தாங்க லைசன்ஸ் கேட்டாங்க. இந்த 2G லைசன்ஸை வந்து தேவைப்பட்டவர்களுக்கு, தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ராஜா சட்டவிரோதமாக ரொம்ப மலிவான விலையில் கொடுத்து இந்த தேசத்துக்கு 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி விட்டார் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. அப்போ இதில் என்ன தனித்தனியாக பார்க்கணுன்றது, அதாவது இவங்களுடைய அட்டம்ப்ட்னா ஹேவிங் ஃபெயில்டு இன் சுப்ரீம் கோர்ட். இந்த சிறப்பு நீதிமன்றது டெய்லி பேஸ் சார், டெய்லி விசாரிப்பான் சார். ஆர்டினரி கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா வாய்தா வச்சு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு 1 வருஷத்துக்கு 2 வாட்டி வர வச்சிடலாம். இல்லைன்னா ஃபைலை கூட கட்டி தூக்கி போட்டு ஃபைலை காணோன்னலாம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவங்க அட்டம்ப்ட் அட்டர்லி இட் வில் ஃபெயில் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரிஜெக்டட் கம்ப்ளீட்டாக. இவங்க வாதத்தை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, நீ அங்கே போயான்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி சைனி விசாரணையை தொடங்கி விட்டார். இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சார்ஜஸை வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே போய் விவாதிக்கணுமே தவிர தனியாக எதுக்கு விசாரிக்கணும்? இந்த வழக்கை இழுத்தடிச்சிக்கிட்டே போகலான்றதுக்காகத்தான் முயற்சியை தவிர வேறு ஒரு முயற்சியும் இல்லை. இதில் தே வில் அட்டர்லி பி ஃபனிஷ்டு. இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது ஒரு மிஸ்ட்ரி வெளியில் வந்துருச்சு, இந்த மாறன் பிரதர்ஸ். இன்னொரு முக்கியமான புள்ளி யாருன்னா, இதில் மு.க. ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கிறது என்று முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று வீக் பத்திரிகை கடந்த வருடம் எழுதியது. அவரை வந்து துணை முதலமைச்சராக இருந்தபோது அவரை வந்து அந்த பால்வா இருக்கார் இல்லைங்களா, அவர் போய் சந்தித்தார் அப்படின்றத இந்த சாதிக் பாட்ஷா வந்து வெளியே சொன்னார். இப்போ அவர் அப்புறம் தூக்கில் தொங்கிட்டார். அதாவது திமுக தலைவர், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 2 தலைமுறை அலைக்கற்றை மோசடியில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. கலைஞர் டிவியாக இருக்கலாம், அல்லது ராஜாவுடைய இந்த ஊழலாக இருக்கலாம், இல்லை கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சன் டைரக்டாக இருக்கலாம். அப்போது இந்த கலைஞர் குடும்பம் வந்து இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பெரிதும் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் தமிழக மக்களுக்கு இல்லை. அதனால தான் தொடர்ந்து அவங்க வந்து தண்டிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வாக்காளர்கள் ஒன்றும்
மடையர்கள் இல்லை. ஏன் தொடர்ந்து அவங்கள வந்து ஆட்சிக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் பார்த்துக்கிறாங்கன்னா, இந்த 2G வழக்கில் வந்து அவங்க பண்ண பெரும் மோசடி தான். அதாவது இந்த நாட்டில் இந்த அளவுக்கு மோசடியை இவ்வளோ பேர் யாரும் வெறும் காத்தையே விற்று நாட்டை காலி பண்ணிட்டாங்க. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எப்போ அவர் எந்த ஆர்டிக்கல் எழுதினாலும் அவர் வந்து கேட்டகாரிக்கலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்காரு. மத்திய அரசு ஏன் இந்த பாயிண்ட்டை சாதிக் பாட்ஷாவோட மிஸ்டீரியஸ் டெத், அவர் இறந்தது வந்து தூக்கில் தொங்கிட்டாருன்னு சொல்கிறார் இவர். பட் அவர் எப்படி இறந்தாருன்றது இன்றைக்கும் அந்த அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவையும் அந்த அனிவர்சரி வரும்போது சாதிக் பாட்ஷா வந்து கொலை செய்யப்பட்டார் என்று அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவர் மனைவியும் சொல்வதாக போஸ்டர்ஸ் பார்க்குறோம். சாயித் பால்வா வந்து 3 முறை டெப்டி சிஎம் பார்த்தாருன்றது ரெக்கார்ட் ஆயிருக்குது, சிபிஐ ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இல்லை, அந்த பத்திரிகை வந்தப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் அதை ஃபுல்லாக வாங்கி எரிச்சிட்டாங்க. இவங்க ஸ்டாலினை பற்றி வர்ற செய்திகள், தயாநிதி உலகத்தில் வேற யாராவதுன்னா இழுத்துன்னு போகிறத காட்டுவாங்க, ஜெயிலுக்கு உள்ளே போகிறத காட்டுவாங்க, விசாரணை நடக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க கேஸுனா எதுவுமே வெளியே வராது. அது இவங்க காட்டாமல் இருக்கிறத கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க சொந்த டிவி, அது குடும்ப டிவி, அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் மீடியாஸ் ஏன் இதை இரிட்டேட் பண்ணுறாங்க? இது ஒரு செய்தி இல்லையா? இதை பற்றி ஒரு முக்கியத்துவம் இல்லையா? நியூஸ் வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறாங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது 2G வழக்கு தான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நியூஸை கூட கேரி பண்ண மாட்டாங்க ஊடகம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இது வந்து கேஸ் வந்து விசாரணை தொடங்கிடுச்சு ஆஃப்டர் ஆல் திஸ் டிலே. ஆனால் இன்னொன்று, நம்ம மேடம் சிஎம் வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே பிஎஸ்என்எல்ல ஒரு 323 இணைப்பு கொண்ட ஒரு பேரலல் எக்ஸ்சேஞ்சே தயாநிதி மாறன் வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணி அதுக்கு வந்து இல்லீகல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி பண்ணாருன்னு சொல்லி ஓப்பனாக சொன்னாங்க. அதை நாங்கள் எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள்லாம் அதை கையில் எடுத்து அதை நாங்கள் பார்த்து அப்புறம் 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு சென்னை தொலைபேசி பிஎஸ்என்எலுக்கு மட்டும் இந்த மோசடியில் இல்லீகல் எக்ஸ்சேஞ்சில் வந்திருக்குதுன்னு சொல்லி சிபிஐ ரிப்போர்ட்லாம் கொடுத்தான். இப்போ அது வந்து இன்னும் கிணத்துல போட்ட கல்லாக இருக்க. இப்போ குருமூர்த்தி வந்து அதை பற்றி நிறைய எழுதினார். நான் கூட ரொம்ப ஆர்வத்தோடு, பிகாஸ் ஐ எம் கன்சர்ன்ட். இப்போ பிஎஸ்என்எலுக்கு லாஸ்னா எங்களுக்கு லாஸ் தானே அது, எங்கள் நிறுவனம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷயம் வெளியே வர்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு. ஏர்செல் மேக்சிஸ் இது நடந்தது 2004லேருந்து 2007குள்ளே. இன்றைக்கி 2017 வரப்போகுது. 10 வருஷமாக இழுத்துட்டாங்க. இன்னும் வெளிச்சத்துக்கே வராமல் இருக்க பிஎஸ்என்எல் பேரலல் எக்ஸ்சேஞ்ச், இல்லீகல் எக்ஸ்சேஞ்ச், இந்த 321 ஐஎஸ்டிஎன் இணைப்பு, அது என்னைக்கு வெளியே வரும்? சாதாரண ஒரு டெலிஃபோன் பில் கட்டலனா வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லை அதுக்கு உங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் என்ன முயற்சி? நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இயக்கம் நடத்துகிறோம், மக்களிடையே பிரச்சாரம் பண்ணுறோம், இதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் அனுப்புகிறோம். இத்தனை நாள் கழித்து தான் கிளியராகவே அக்யூஸ்ட் 1 தயாநிதி மாறன், அக்யூஸ்ட் 2 கலாநிதி மாறன், அக்யூஸ்ட் 3 காவேரி கலாநிதி மாறன் போடுறாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து அடுத்து முதல்வராக ஆசைப்படுகிற ஒருவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதாகவே சொல்லியிருக்கு. இப்போது இதில் அதெல்லாம் எப்போ ஹைலைட் ஆகிற வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கில் வந்து இந்த சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒருத்தவங்க தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி தாங்க இதை கொண்டு போனோம். பிரசாந்த் பூஷன் இதுக்கு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி வந்து சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இன்னொன்று ரெண்டு வழக்கு தான் இந்த ஏர்செல் மேக்சிஸ்லையும் இந்த 2Gலையும் மெயினாக இவங்க அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. இந்த வழக்கில் இவர் அட்லீஸ்ட் A7 வரணும். 6 அக்யூஸ்டுங்க, A7 வரணும். அதாவது நீங்கள் சொல்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் ஆசைப்படலாம், எல்லாம் ரைட்டு. பட் ஆன் மெரிட் நீங்கள் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியை நம்மளை மாதிரி பொதுமக்கள், நிச்சயமாக சார் மாதிரி தொழிற்சங்கவாதிகள் இதை வந்து ஹைலைட் பண்ணி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னது நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனை, இது மக்களோட எக்ஸ்செக்கர் பணம், கவர்மெண்ட் டேக்ஸ், பீப்புள்ஸ் டேக்ஸ் பேயர் மணி, இது எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்ருக்காங்க. இவங்க தான் சாப்பிட்டாங்கன்றது சுப்ரீம் கோர்ட்டே இப்போ சொல்லுது. 2G வழக்கு தான் சொல்லிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து ட்ரையல் முடிஞ்சு ஜட்மெண்ட் தான் வரணும். இவர் சொன்னால் டே டு டே பேசிஸில் போனால் என்னுடைய வித் மை லிமிட்டட் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு 6 மாதத்தில் இது தீர்ப்பு வந்துடணும். எப்படி பார்த்தாலும் எவ்வளோ டிலே ஆனாலும் மேக்ஸிமம் 6 மாதம், மினிமம் 3 மாதம், 3 மாதத்தில் இதுக்கு வந்து தீர்ப்பு வரும். இப்போதைக்கு வந்து இங்கே மாறன் பிரதர்ஸ் சொல்கிறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 2Gயில் ராஜா, அப்புறம் கனிமொழி, ஷரத். ஆனால் இதற்கு பின்னால்
கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரே அங்கே இருக்காருன்றாங்களே, அவரை நோக்கி இந்த வழக்கு நீளுமான்னு கேட்குறேன். பை டிஃபால்ட் ஆன் மெரிட் அப்படி தான் போக வேண்டும். ஆனால் இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரா இல்லைனா சிபிஐயோட இன்எஃபெக்டிவ்னஸா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இஸ் நாட் அலவுட் டு டேக் ஆக்ஷனா, இதெல்லாம் வந்து இன்டர்னல் மேட்டர். இது வந்து என்னென்ன கனிமொழியே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கலைமொழி டெல்லி திகார் ஜெயிலில் 6 மாதத்துக்கு மேலே இருந்துட்டு வந்தவங்க கைது செய்யப்பட்டு, அவங்களே இப்போ எப்படி பிளேட்டை மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நான் அந்த சமயத்தில் வந்து அந்த இயக்குனராகவே இல்லை, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறாங்க. அப்போ கலைஞர் டிவியினுடைய பங்குகள் யார் யார்கிட்ட இருக்குது, உண்மையிலே அது யார் யார்கிட்ட இருக்குது, ஸ்டாலினுக்கு அதில் பங்கு இருக்குதா இல்லையான்றதை நிரூபித்தால் ஒழிய இந்த வழக்கில் வந்து அவர் இன்வால்வ் பண்ணுவாங்களான்றது எனக்கு சந்தேகம். யாராவது முனைப்பு காட்டணும். இப்போ கைது செய்யப்பட்டு சிறை காவலில் இருந்த கனிமொழியே எனக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்றாங்க. நான் 20% தான், அது கூட நான் வெளியே வந்துட்டேன், அந்த பீரியடில் நான் இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது, இப்போ அவர் பங்குதாரராக இல்லையா? அவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கே பின்னாலே திரைமறைவிலிருந்தே எல்லாத்தையும் பண்ணியிருந்தாருன்னா சட்டம் எப்போவுமே ரெக்கார்டை கேட்கும், சாட்சியத்தை கேட்கும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், எனக்கு எங்கே சாட்சியை சொல்லணும். அப்போ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் சிபிஐ ஊடுருவி விசாரிக்கணும். சிபிஐ எந்த அளவுக்கு விசாரிக்கும்ன்றது இப்போ நமக்கு இந்த பிஎஸ்என்எல் தயாநிதி மாறன் வீட்டில் ரெய்டெலாம் போனாங்க, கலாநிதி மாறன் வீட்டில் ரெய்டு போனாங்க, சன் டிவியில் ரெய்டு போனாங்க, அந்த எலக்ட்ரீஷியன் பிஏ கௌதம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. வருஷம் போயிடுச்சு, ஆனால் அது வெளிச்சத்துக்கே வரலையே. அப்போ இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. இந்த சாகித் உஸ்மான் பால்வாவை நான் தான் ஸ்டாலினை சந்திக்க வைத்தேன்னு சொன்னார் சாதிக் பாட்ஷா. அவர் மர்மமான முறையில் இறந்து விட்டார். இந்த 2G வழக்கு விசாரணையின் போது அந்த உண்மைகளும் வெளியே வர வாய்ப்பு இருக்கா? ஏங்க, சாயித் பால்வா வந்து துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை சந்தித்தது 100% உண்மை என்பது எங்கே வருதுன்னா, சாதிக் பாட்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் ஸ்பேஸில் பப்ளிக் டொமைனில் வரணும். அவருடைய அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய தார்மீக பொறுப்பு சிபிஐக்கு இருக்குது. 1. 2வது, கோர்ட்டில் அந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு இறந்துட்டாலும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அது பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன் அந்த லைனில் போகணும். சிபிஐ வந்து அவங்க கடமையை நேர்மையாக செய்தால் நிச்சயமாக உண்மையான குற்றவாளிகள் இதில் சேர்க்கப்படுவார்கள். இந்த வழக்கு வந்து தடைப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ற வழக்கே இவ்வளோ தூரம் இன்டர்ஃபியர் பண்றாங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு தடைக்கல்னா, அட்டார்னி ஜெனரல்ன்றவர் சிபிஐக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் வக்கீல். இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சீல் வைக்கிறான் சன் டிவி பில்டிங்கை. மறுநாள் காலில் அட்டார்னி ஜெனரல் வந்து சீல் வச்சது சரி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அட்டார்னி ஜெனரல் தான் சொல்கிறான் அது சீல் வச்சது தப்பு அப்படின்றான். இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க பேப்பரில் மீடியாலாம் டெல்லி மீடியாலாம் வந்ததுனால சுப்ரீம் கோர்ட் டுக் சீரியஸ் நோட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அட்டார்னி ஜெனரலே போய் சொல்ல வைக்கிறாங்க. அட்டார்னி ஜெனரல் அவருடைய ஏஜென்சிக்கு அகேன்ஸ்டாக பேச வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் தான். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதில் வந்து உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படாமல் தப்பிக்க விடக்கூடாதுன்றதுல. ஏன்னா மக்கள் வந்து நீதிமன்றங்கள் மீதும் நீதியின் மீதும் இருக்க நம்பிக்கை வந்து மேலோங்க வேண்டும். அவர்களுக்கு வந்து நீதிமன்றம் போனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சாமானிய மக்கள் நினைக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இந்த வைப்ரண்ட் டெமோக்ரஸியில் இருக்குதுன்னா இந்த மாதிரி வழக்குகளுக்கு தீர்ப்பு நேர்மையான முறையில் வரும்போது தான் நம்பிக்கை வரும். இல்லை நம்பிக்கை இழந்துருவாங்க. ஏன்னா மந்திரியாக இருக்கிறவர் அவரே போய் அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆகிறார் அவர் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழலுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஆஃப் ப்ரொப்பரைட்டி, இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராக இருக்குது. இதில் ஏன் இவங்க பண்ணுறாங்கன்றது ரொம்ப மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏர்செல் மேக்ஸிஸில் முதல்ல சிவசங்கரனுக்கு ஒரு இன்ஆர்டினேட் டிலே ஒன்று பண்ணுறாங்க கொடுக்காம. ஆனால் அனந்தகிருஷ்ணன் கைக்கு மாறின உடனே லைசன்ஸ் உடனே வருது. இல்லை உடனே அது சன் டைரக்டுக்கு வருது. இல்லை அதுதான் குற்றம் இவர்கள் செய்தார்கள், இவரை வேண்டுமென்றே அலக்கழிச்சாங்க. அவர் கை மாறினதும் ஓனர்ஷிப்பு இவ்வளோ கிளியராக இருக்கும்போது இந்த வழக்கின் போக்கு எப்படி போகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதான் சார் நீங்கள் அதாவது வந்து இவர்கள் செய்திருக்கிற குற்றங்கள் அனைத்துக்கும் சாட்சியம் உண்டு, இவர்களுக்கு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உண்டு.
அப்போ இவங்க வந்து நிச்சயமாக குற்றவாளிகள் என்று தீர்ப்பில் கூறப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இவங்க வந்து இந்த விசாரணையே நடக்கக்கூடாதுன்னு முட்டுக்கட்டப்பட்டாங்க. அந்த கோர்ட்டுக்கே அதிகாரம் இல்லை, வரம்பு மீறியது இது அப்படின்லாம் சொன்னாங்க. இது வேறு வழி இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதால் விசாரணை பண்ணலான்னு இப்போ விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரணை எந்த அளவுக்கு இழுத்தடிக்க முடியுமோ தாமதப்படுத்த, தண்டனை ஷூராக கிடைக்கும். தே வில் பி ஜெயில்டு, தே வில் பி பனிஷ்டு. அதன் காரணமாகத்தான் இவங்க வந்து இந்த விசாரணையே நடக்கக்கூடாது, நடந்தால் தானே இதுக்கு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும். ஒருவேளை சைனி எப்போ ரிட்டையர் ஆகிறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்களோ என்னவோ, வேற யார். ஆனால் ஒன்றும் இல்லை, சைனி வந்து அழகாக சொல்லியிருக்காரு இதில் பாருங்க, there is no manner of doubt that by the standard of subject matter and periodicity of the alleged crime, the cases fairly and squarely fall within the description designation of 2G scam. அப்படின்னு வந்து அவர் ஆல்மோஸ்ட் he has given his mind. அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மேற்கோள் காட்டி அப்படியே மேற்கோள் காட்டி அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, fairly and squarely within the description and designation of 2G scam case ன்னு முடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க போய் ஏதேதோ முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இல்லை, 2G மோசடியின் ஒரு பகுதி இது அப்படின்னு சொல்லிட்டாலே இதுவும் மோசடின்னு தானே அர்த்தம். இல்லை இதில் ஜனங்களை ஏன் எப்படி குழப்பறாங்கன்னா, அது 1,76,000 கோடிப்பா, இது 744 கோடி. 744 கோடி உங்களுக்கு அவ்வளவு சின்ன பணமா சார்? 100 ரூபாய் திருடு பிடிச்சி நம்ம தமிழ்நாடு போலீஸ் உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். 200 ரூபாய் திருடுனாலே ஜெயிலில் போடுறீங்க. 242 கோடி, 743 கோடின்றது ஒரு சின்ன பணமா சார்? என்ன சார் எவ்வளவு பெரிய பணம்? ஒரு நதி கோடி தெருக்கோடியில தான் கேள்விப்பட்டிருக்கோம், தெருக்கோடின்னு சொல்லுவாங்க. ஆனா 743 கோடி கேள்விப்பட்டதுல பார்த்து முதல் முறை நாங்களாம் கேள்விப்படுறோம் சார். இல்லை, ஒரு நதி வந்து ஃபுல் ப்ளூம் ஆகி வர்றதுக்கு முன்னால் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் அதில் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி 742 கோடி 800 கோடி இதெல்லாம் சேர்ந்தால் தான் 1,76,000 கோடியும் ஒரே நாளில் நடக்க முடியாது. இதில் பல ஊழல்கள். அது மாதிரி ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதனால தாங்க அவங்க 2 முறை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அசெம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாத்துலயும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல இவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் அமைச்சர்களே, இது பிரிசம்டிவ் லாஸ், அசம்டிவ் லாஸ், இது வந்து இட் இஸ் ஒன்லி நடந்திருந்தா. சிஏஜி தெளிவா சொல்றான், இதை வந்து இவ்வளோ கோடிக்கு விற்க வேண்டியதை நீ அண்டர் வேல்யூ பண்ணி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல நீ வந்து யூ கிரியேட்டட் யுவர் ஓன் ரூல்ஸ். அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அத ப்ரூவ் ஆயிடுச்சு. 3G வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வித்தது. இவர் 1200 கோடி ரூபாய்க்கு 2G வித்தாரு. அந்த 3G இந்த ஊழலுக்கு அப்புறம், இந்த விசாரணையெல்லாம் கைதுக்கு அப்புறம் 3G வந்துட்டு ஏலத்தில் போட்டாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கிடையாது, ஓப்பனாக ஆக்ஷனில் விட்டாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு கிடைச்சது. அதுவே இட் இஸ் ஏ ஆம்பிள் ப்ரூஃப். 2Gன்றது நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த டைமில் பயங்கரமான காம்படிஷன் இருந்துச்சு. மக்கள்லாம் 2G அலைவரிசை வருதுன்னு சொல்லி அது ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, ட்ராய் எல்லாருமே வந்து, டிஓடி எல்லாருமே வந்து இதில் வந்து பயங்கரமான ஒரு இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்த டைமில் வெறும் ஒரு 1500 கோடியில் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பேசி, நீராராடியா மாதிரி ஏஜென்ட்டுகளை வச்சு, பல ஏஜென்ட்டுகள் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பல ஏஜென்ட்டுகளை வச்சு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே பென் டிரைவில் அப்ளிகேஷன் போட்டு அவங்களே பென் டிரைவில் ஆர்டர் கொடுத்த வழக்கு தான் இந்த 2G வழக்கு. முதல் வாட்டி தயாநிதி மாறன் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அவரிடம் அதிகாரம் இருந்தது. அவர்தான் சார் இதை வந்து ஆஸ் எ டெலிகாம் மினிஸ்டர் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே இந்த பெரிய ஊழலுக்கு தயாநிதி மாறன் தான். என்னன்னா, அவர் பிள்ளையார் சுழி போட்டு சாப்பிடலாம் குழக்கட்டன்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் அவரை தூக்கிட்டு ராஜாவை போட்டாங்க. ஆனால் அந்த பீரியட்லேயே பண்ணது தான் 742. ஹேடி கண்டினியூட் ஃபார் ஃபுல் 5 இயர் அநேகமாக 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு இதை கொண்டு போயிருப்பார். ராஜா 1.76 முடித்தார். இன்றைக்கி வந்து செல் சேவை கொடுக்கணுன்னா எல்லா நிறுவனத்துக்கும் ஒயர்லைன் சர்வீஸ் இல்லை, அது ஒயர்லெஸ் சர்வீஸ். ஆகவே ஸ்பெக்ட்ரம் என்பது பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எனி ஆப்ரேட்டர், எனி கம்பெனி விச் இஸ் இன்வால்வ்ட் இன் மொபைல் சேவை. அப்போ ஏர்செல் உள்பட பல பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. தயாநிதி மாறன் பண்ண அராஜகம், ராஜா பண்ண அராஜகம்லாம் வரலாற்றில் யாருமே மன்னிக்க முடியாது. இந்த 31ஆம் தேதி லாஸ்ட் டேட் அக்டோபர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு 2 மாதம் கழித்து 25ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு அந்த 26ஆம் தேதிக்கு பேரை கொடுத்தது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண ராஜாவுடைய அராஜகம் இருக்குது பாருங்கள், அட்ராசியஸ்.
அது மாதிரி வந்து பதவியை மிஸ்யூஸ் பண்ணது ராஜாவுக்கு ஈக்குவலாக தயாநிதி மாறன். ஆனால் தேங்க் காட் 3 வருஷத்துலேயே அவர் கதையை முடித்தாங்க. அப்போ இவர் தயாநிதி மாறன் தான் பிரைம் மினிஸ்டரை கூட இன்வால்வ் பண்ணாமல், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை கூட கன்சல்ட் பண்ணாமல், தன்னிச்சையாகவே இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் எனக்கு மட்டும்தான், நான் தான் இதுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அலாட்மெண்ட் பண்ணுறது, ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம்னு சொல்லி வாங்கினார். இதுக்கு சண்டை போட்டு வாங்கினது தயாநிதி மாறன். ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரத்தில் ராஜா வந்துட்டார். பான் மில்லியனர் டாட்டாவை மிரட்டி, ஸோ இதெல்லாம் டைரெக்டாகவே ரிலையன்ஸை மிரட்டி எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பவர் வந்து மைண்டுக்கு போயிடுச்சு. மக்களை பற்றி யோசிக்கல, மக்கள் சேவை என்னடா எல்லாம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே. பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி, டவர் இருக்கும், அந்த சிக்னல் கிடைக்காது. நான் ஒன்றை உடன்படுறேன். தொழிற்சங்க தலைவர்ன்ற முறையில் எங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனம் நலிந்து போய் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நாசமாச்சுன்னா அதுக்கு 2 பேர் முக்கிய காரணம். ஒன்று தயாநிதி மாறன், 2வது ராஜா. இவங்க பண்ண கூத்தால தான் 2 பேரும் நம்ம தமிழர்கள் என்பதில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதாவது இவங்க பண்ணதில் தான் 10,000 கோடி லாபத்தில் இருந்த எங்கள் நிறுவனம் இன்றைக்கி வந்து நஷ்டத்தில் தொடர்ந்து 7-8 வருஷமாக நலிந்து 6 வருஷம் 7 வருஷம் போனஸ் கூட இல்லாமல் போயாச்சு ஊழியர்களுக்கு. அவ்வளோ பெரிய புண்ணியத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் தொழிற்சங்கங்கள் வந்து இவங்களை வந்து தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் இல்லையா? இல்ல, அதை மீறி தமிழக மக்கள் தாங்க எல்லாத்தோட பவர்ஃபுல். கரெக்டா பாருங்க, கன்சிக்யூட்டிவ் டைம் ஜனநாயகத்துல பீப்புள் ஆர் தி பாஸ், பீப்புள் ஆர் தி பாஸ். ஆனா இவங்க பண்ண ஊழலுக்கு வந்து இன்னாதான் இவங்க முட்டுக்கட்டை போட்டு நீதிமன்றத்தில் போய் பொய்யை சொல்லி அங்கே தப்பிக்கணும்னு நினைச்சாலும் தப்பிக்க முடியாம இருந்து ஊடகங்களை இவங்க விலை கொடுத்து வாங்கி, காரணங்கள் உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட் சொன்னதே போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் கொடுக்குறாரு. சிவசங்கரனுக்கு எவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்க. அப்புறம் எந்த காலகட்டத்தில் சிவசங்கரனுக்கு கொடுத்து அது அனந்தகிருஷ்ணன் கைக்கு மாறுது? சிவசங்கரனுக்கு இருக்கிற வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதாவது சார் 2004 இவர் மந்திரி ஆகிறாரு. இந்த விஷயங்கள்லாம் இந்த 2G ஸ்பெக்ட்ரம், இந்த அலாட்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் வந்து 1 வருஷம் கழித்து தான் தொடங்குது. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறார். ஃபஸ்ட்டுனா ஆரம்ப அப்ளிகேண்ட்டில் சிவசங்கரனும் ஒருத்தர், அவருடைய ஏர்செல் நிறுவனத்துக்காக. ஆனால் இந்த நிறுவனத்தை எப்படியாவது வந்து இவர் கையிலேருந்து பிடுங்கி மேக்சிஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும், மலேசியன் தொழிலதிபர் அந்த அனந்தகிருஷ்ணன் கொடுக்கணுன்றதை இவங்க முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க கூட வந்த பல பேர் கொடுத்தாங்க. இவங்களுக்கு மட்டும் நமக்கு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸை பற்றி தெரியுமே, ஏன் வந்து உங்கள் பேர் பின்னால் சி இருக்குதுன்னு ஒரு கடிதம் போடுவாங்க. அந்த ஆள் வந்து உட்காந்து அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னால், அடுத்தது சிக்கு அப்புறம் ஒரு புள்ளி வச்சிருக்கு, அது ஏன் வைத்திருக்குது, இப்படியே இழுத்து அடித்து அவர் வந்து ரொம்ப டயரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்களாம் கொடுத்தாங்க. இவருக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சுது, ஓ நாம் வந்து இந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆகவே என்ன பண்ணார்னா, எதுக்கு கஷ்டப்படுற, அனந்தகிருஷ்ணனுக்கு கொடுத்துரு, உனக்கும் நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரோக்கர் பண்ணாங்க. தயாநிதி மாறன் ஆஸ் எ டெலிகாம் மினிஸ்டர் he has to ensure a fair play. காம்படிஷன்லாம் நல்லபடியாக போதா, நடுநிலையாக பார்க்க வேண்டிய ஆள். தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய குடும்ப கம்பெனிக்கு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கும் பணத்தை வாங்கிறதுக்கும் புரோக்கரேஜ் கமிஷன் மாதிரி அவர் கமிஷன் தான் அது. இந்த 742 புரோக்கரேஜ் கமிஷன். ஹேட் he not been the டெலிகாம் மினிஸ்டர் 742 கோடி சன் டிவிக்கு வந்திருக்குமா? இனார்டினேட் டிலே, வில்ஃபுல் டிலே. இப்போ தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது போல தான் தயாநிதி மாறன் சிவசங்கரன் போய் தட்டி தட்டி பார்க்குறாரு. சரி, இப்போ அனந்தகிருஷ்ணன் வந்த உடனே வந்து 2-3 மாதத்துலேயே அவருக்கு லைசன்ஸ் வந்தாச்சு. அது எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் ஓனர்ஷிப் மாறுற வரைக்கும் கிடைக்காதுன்னு இவரை வந்து நிர்பந்தம் பண்ணிட்டாங்க, கையை முறுக்கிட்டாங்க. அதனால தான் வெறுத்து போய் அவர் போய் சிபிஐ கிட்ட அவரே தான் கொடுத்தார். இவங்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் கழித்து தான் அவர் மனசாட்சி அவரை உறுத்திச்சோ என்னவோ அவரே போய் அனந்தகிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க. அனந்தகிருஷ்ணன் கொடுத்த உடனே இந்த சன் டைரக்டுக்கு எப்போ பணம் வந்தது? இது அனந்தகிருஷ்ணனுக்கு லைசன்ஸ் மாறின பிறகு தான் இந்த பணம்லாம் வந்தது. இதெல்லாம் சீக்வன்ஸ் தான். அதாவது வந்து கையில் காசு வாயில் தோசைன்னுவாங்க கிராமப்புறங்களில். இந்த லைசன்ஸ் வந்து அனந்தகிருஷ்ணனுக்கு கம்பெனிக்கு கிடைச்ச உடனே அது இன்ஸ்டால்மெண்ட்டாக சன் டைரக்ட்,
சவுத் ஏசியன் எஃப்எம், இப்படி பணங்கள் வந்து மொரிஷியஸ்லேருந்து வேறு ஏதோ தீவுலேருந்தெல்லாம் அவங்க அனுப்பிச்சாங்க. இன்றைக்கும் அனந்தகிருஷ்ணனுக்கு அந்த லைசன்ஸ் உரிமம் இருக்கிறதா? இருக்கிறதே, அந்த கம்பெனி தானே அதை வந்துட்டு நடத்துது. இப்போ அதனால தான் அவங்க 2 பேரை வந்துட்டு மலேசியன் நேஷ்னல் தான், 4 பேர் தான் இந்தியன் நேஷ்னல், 6 அக்யூஸ்டில் 2 பேர் வந்துட்டு இப்போ பிடிவாரண்ட்டே அவருக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த 4 பேரும் உடனே பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போனாங்க. அதனால் வந்து இது வந்து முழுக்க ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் நீதிமன்றம் வந்து அதை ஒரு முறையாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணுன்றதால தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் விசாரிக்கவே கூடாதுன்றது தான் மாரன் பிரதர்ஸுடைய ப்ளீ. ஆமாம், இப்போ அவங்களுக்கு எதுக்காக வந்து யார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல முடியும்? அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த விசாரணை துவங்கும்போது இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி? அரசியல் காழ்ப்புணர்ச்சியா, இல்லை ஏதாவது ஏடிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருக்கும்போது நடந்துடுச்சா, இல்லை வேறு ஏதாவது பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் இதை தூண்டி விட்டாங்களா? எதையும் அவங்களால சொல்லி தப்பிக்க முடியாது. இட் வாஸ் எ கிரைம். இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு காதை திருவின பிறகு தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இதில் சும்மா ஆமை வேகத்தில் போச்சு. இது ஏன் இத்தனை வருஷம் இழுத்தடிச்சதுன்னா, கூட்டணி கட்சியை காப்பாற்றணுன்னு காங்கிரஸ் கட்சியும் முயற்சித்தது, திமுகவும் இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தப்பிச்சிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஐ வில் ஒன்லி பிரைஸ் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் ரொம்ப தீவிரமாக நிலை எடுத்து ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்காவது வந்திருக்கு. இல்லைன்னா இதை மூடி சமாதியாகி இருப்பாங்க. சிவசங்கரன் யாருன்னா, நம்ம வண்ணாரப்பேட்டையில் கைவேல வாதியாராக இருந்தவருடைய ஒரு மகன். அவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் பர்மா பஜாரில் துணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர், ஸ்டர்லிங் கம்ப்யூட்டர்ஸ்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1994 அவர் ஸ்டர்லிங் செல்லுலார் லிமிட்டெடுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி 94 டெல்லி சர்க்கிளுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காரு, டெலிகாம். அவர் தான் பைனர், இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு பைனர் தான் சிவசங்கரன் தான். சிவசங்கர் நம்ம சப்சிக்வெண்ட்டாக ஒரிசா, யூபி, கேரளா, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி எல்லா ஹரியானா, இங்கே எல்லா சர்க்கிள்லையும் 7-8 சர்க்கிள்ஸில் இவர் லைசன்ஸ் வச்சு இவர் டிஷ்நெட் சர்வீசஸ் வச்சுருக்காரு, சிவா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுருந்தாரு. அவர் வந்து எல்லா ஏரியாலும் லைசன்ஸ் லெஜிட்டிமேட்டாக வாங்கி 94 to 2004 அவர் தான் லெஜிட்டிமேட்டாக அவருக்கு தான் லைசன்ஸ் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எல்லா குவாலிஃபிகேஷனும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஆர்கனைசேஷன்ஸு, அவருடைய கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக பணம் கட்டிகிட்டு இருக்க ஏஜென்சியில் சிவா குரூப் ஆஃப் கம்பெனி, சிவா செல்லுலார் தான். அவர் அப்ளை பண்ணுறாரு. அப்போ 2004 இவர் மினிஸ்டர் ஆகிறாரு. அப்போ தான் சென்டரில் இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும்போது சொல்கிறாரு, நீ வந்து தமிழ்நாடு, கேரளாலாம் அப்ளை பண்ணாத, இங்கே வந்து நாங்கள் அந்த கம்பெனியை எங்களுக்கு மேட் ஓவர் பண்ணு. ஸோ நாங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார் ஆனந்தகிருஷ்ணன், அவர் தான் மேக்ஸஸ், ஏர்செல் மேக்ஸஸ் டீலுன்னு அப்போ தான் வருது. அப்போது அவங்க மலேசியாவில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிறாங்க, பாரு நான் வந்து இந்த கம்பெனி அப்படியே தரேன், இவ்வளோ ஸ்டேக்ஸு, நான் தான் லைசன்ஸ் ஹோல்டர், லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி, இவங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரி இருக்கா. ஸோ அந்த கம்பெனி அப்படியே டேக் ஓவர் பண்ணி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு டீலை பண்ணும்போது தான் அவர் வெக்ஸ் ஆகுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெருசாக பூம் ஆகுது, 2G வருது. 2G வந்தவுடனே எல்லா பணமும் இவ்வளோ காலம் உழைச்சி தன்னுடைய சொத்தெல்லாம் அடமானம் வச்சு ஒரு செல்லுலார் கம்பெனியை கொண்டு வந்து நிற்க வைக்கும்போது 2G அலைக்கற்றை வரும்போது இவங்க அப்படியே கிராப் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட. அந்த கோவத்தில் தான் அவர் போய் சிபிஐயில் போய் எல்லா நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசாந்த் பூஷன் மாதிரி லாயர்ஸ் எடுத்துன்னு போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் ப்ரெஷர் வரும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து சிஏஜியோட ரிப்போர்ட் வருது. சிஏஜியோட ரிப்போர்ட்டை ரொம்ப அலாமிங். அப்போ தான் காங்கிரஸ் ஆட்சியே போகுது. 2G ஸ்பெக்ட்ரமில் லோக்சபா எலெக்ஷன் 44 MP தான் ஜெயிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா இவ்வளோ பெரிய ஊழல் பண்ண இந்த அரசு நீடிக்கக்கூடாதுன்னு. ஸோ இது எல்லாத்துக்கும் கிரெடிட் உச்சநீதிமன்றமும் சமூக ஆர்வலர்களும் தொழிற்சங்கல்வாதிகளும் மெயினாக தமிழக முதலமைச்சர் அவர்களும். ஏன்னா அப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கடுமையாக இதை விமர்சனம் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இது என்னன்னு அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த சீரியஸ்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம நியாயம் கிடைக்கணும், மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த வழக்கு தான் இந்த வழக்கு. ஸோ சிவசங்கரனையும் சாரும், ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்க ஊடகத்தை சாராது. இல்லை இப்போது இல்லை அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான பகுதியை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஃப் த இன்ஸ்டன்ட் கேசஸ் வேர் நாட் 2G ஸ்கேம் கேசஸ், why would Honorable Supreme Court monitor their investigation? இதுதான் கிரக்ஸ். அதாவது 2G கேஸ் இல்லை, இது
2G ஊழலுக்கும் ஏர்செல் மேக்சிஸ் கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அடித்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இதை இந்த வலயத்திலேருந்து எடுத்தாச்சுன்னு சொன்னால் டே டு டே என்கொயரி கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுடைய மானிட்டரிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக இல்லாம், ஃப்ரீயாக இழுத்துன்னு போகலாம் ஒரு 25 வருஷத்துக்கு. ஃபார் தட் வெரி பர்பஸ் ரீசன் ஒன்லி இந்த வரைக்கும் அந்த கேஸை 2G இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஷைனி அவர்கள் ஓய்வு பெறப் போகிறார்கள். ஓய்வு பெற்றாக்கா இந்த வழக்கின் போக்கு மாறுதுன்னா, ஷைனி என்பவர் ஒரு நீதிபதி, இஸ் அ பார்ட் ஆஃப் அ லீகல் இன்ஸ்டிடியூஷன். அவருக்கு பிறகு இன்னொரு நீதிபதி வரலாம். அண்ட் மேலும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் கவனித்து கொண்டிருக்கிறது, மானிட்டரிங். இப்போ இந்த ஷைனி என்பவர் ஓய்வு பெற்றதுனால் இவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் ஒரு வதந்தியும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து யூகத்தின் அடிப்படையில் இவங்க வதந்தியை கிளப்புறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ஆல் த பவர்ஸ். அவங்க தேவை என்றால் இந்த வழக்கு முடியும் வரைக்கும் ஷைனி கண்டினியூ பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, அப்படி ஏதாவது நடந்தாதான் ஐ எம் ஷூர். இல்லைன்னா நீதிபதிகளிடையே நிறைய அணுகுமுறை வித்தியாசம் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க மாட்டேன்றாங்க, உடனே மாறன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கின்னு வராரு. இப்போ நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. அதனால் ஷைனியின் இதே அணுகுமுறை இதுக்கு பின்னால் வரவரும் இதை விட அதிகமாக பண்ணலாம், இல்லை அவர் லேசாக கூட இருக்கலாம். இல்லை, உயர்நீதிமன்றம் ஒரு நபருக்கு இந்த வழக்கின் அடிப்படையில் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது. மறுநாளே சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கலான்னா, அப்போ இட் இஸ் எ ப்ரூஃப் தட் ஜட்ஜஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் அப்ரோச், டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் டு த சேம் கேஸ். அப்போ ஷைனி தொடர் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ஐ அக்செப்ட். இந்த வழக்கு முடியும் வரையில், ஏன்னா ஆரம்பத்திலேருந்து ஷைனி இதை டீல் பண்ணுறாரு, his services has to be extended, otherwise many complication may come. They are capable of creating complication. 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றமும் தலையிடக்கூடாதுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவே இருக்குது. இதில் A5 அனந்தகிருஷ்ணன், A6 ராக் மார்ஷல் இவர்கள் இருவரும் அயல்நாட்டில் இருப்பதால் இந்த வழக்கு போஃபோர்ஸ் மாதிரி இழுத்து கொண்டு போகுமா? வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரை நம்ம நாட்டுக்கு விசாரணை கொண்டு வரணும்னா முதல் பாயிண்ட்டு பேசிக் என்னன்னா, அந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணணும், நம்மளோட ஒத்துழைக்கணும். இப்போ மலேசியாவில் முகேஷ் அம்பானி மாதிரி செல்வாக்கு படைத்தவர் அனந்தகிருஷ்ணன். அப்போ அந்த நாட்டு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு செல்வந்தரை, தொழிலதிபரை இந்திய அரசாங்கம் அல்லது சிபிஐ அல்லது ஈவன் ரெட் கார்னர் இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்தா கூட அவர் அரெஸ்ட் பண்ணி ஒப்படைப்பாங்களான்றது ஒரு மூட் கொஸ்டின். அப்போ அது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த 2 பேரை விடுங்க, அவங்க வரலன்றதுக்காக இந்த 4 பேர் இந்தியாவில் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை வந்துட்டு நீங்கள் ஆட்கள் அப்ஸ்காண்டட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 4 பேருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறதுல who will stop it? கேஸை முடிக்கிறதுக்கு யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது சார். இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, மணி லாண்டரிங் எப்படி நடந்தது, எந்தெந்த அமௌண்ட் எப்பப்போ வந்ததுன்னு. அதனால் அவருக்கு நான் கொடுக்கலன்னு தான் சொல்லுவார். இங்கே வந்தால் மட்டும் அவர் என்ன சொல்லுவார், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ரால்ஃப் மார்ஷலும் இப்போது அவங்களுக்கு சம்மன்ஸ் இருக்கு, இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பட் கிளியராக சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் பிரகாரம் ஜஸ்டிஸ் ஓபி சைனி, த இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் rupees 742.58 crores was paid for Dayanidhi Maran in the companies namely STTPL and SAFL in the guise of capital contribution by Astro through overseas intermediary companies. This amount was consumed by the said companies namely STPL receiving parking and using the same by projecting as untainted funds. These companies are owned and controlled by his brother Kalanidhi Maran and Kaveri Maran. So இதுதான் crux of the whole issue. இந்த பணம் கிராட்டிஃபிகேஷனாக வந்துச்சு, இதை கொடுத்தது ஆஸ்ட்ரோ கம்பெனி ஓன்டு பை அனந்தகிருஷ்ணன்றது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட் ஆன் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெக்கார்ட் அஃபிடவிட்டில் இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு ஜஸ்டிஸ் சைனி. ஸோ இது எல்லாமே மணி லாண்டரிங். எங்கே கோர்ட்டு எங்கே அதை கிளாரிஃபை பண்ணோன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இல்லை நாங்கள் அதில் இதை பங்கை வாங்கணும் அப்படின்னு அதுக்காக கொடுத்தா மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் இதுக்காக தான் கொடுத்தீங்கன்றதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, தார்மீக கடமை
நிச்சயமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கிக்கு இருக்குது, சிபிஐக்கு இருக்குது. அதை அவங்க செய்யணும். அதில் ஏதாவது கோட்டை விட்டாங்கன்னா நீதிமன்றம் வந்து அவங்கள வந்து இல்லைங்க நிரூபிக்கப்படவில்லை. வந்து குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுற மாதிரி இதை பேசிக்கிட்டே இருந்தனால சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் செய்ய வேண்டியது அவங்க கடமையை செய்தால் போதும். இந்த வழக்குக்கு ஒரு நேர்மையான தீர்ப்பு, நிச்சயமாக தண்டனை பெறுவார்கள். ஆனா சிபிஐ அவங்க சிபிஐ செய்ய மாட்டாங்க, யூகத்தின் அடிப்படையில் பேச விரும்பல. இவ்வளவு தூரம் இந்த வழக்கை கொண்டு வந்து சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான். ஸோ அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். இந்த மாதிரி பொது ஆர்வலர்களும் உச்சநீதிமன்றமும் மானிட்டர் பண்றதுனால சிபிஐ தவறு செய்ய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சார், இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரேஷியோவே தயாநிதி மாறன் அதிகரித்ததுக்கான பிளாட்டண்டாக தெரியுதா இல்லையா? ஆமாம், அவர் தான் 49% இருந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெலிகாம இவர் தான் அதை 74 ஆக்குனார். ஆனால் இந்த கேஸ் இருக்கு பாருங்க, இதில் 100% மேலெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது விதிகள் மீறப்பட்டன. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் இதில் வந்து சரியாக கண்காணிக்கலன்னு பிரணாப் முகர்ஜியே சொல்லியிருக்காரு. சார் அதுதான் சார், சிபிஐ shall conduct thorough investigation, they can file new FIR if need be அப்படின்னு எல்லாமே பிளாங்கெட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து பவர்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, வயலேஷன் ஆஃப் FDI கூட இருக்குது. ஸோ மணி லாண்ட்ரிங் ஆல்ரெடி ஹாஸ் பீன் ப்ரூவன் பை தி ஏஜென்சியோட அஃபிடவிட்டில். ஸோ அவங்க ப்ராசிக்யூஷன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம்னா நீ தேவைப்பட்டால் இன்னொரு FIR போடுன்னே சொல்கிறாங்க. இன்னொரு FIR சிபிஐ நீ போட்டு நடவடிக்கை எடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த வழக்கை வந்து இதோட இல்லை, இப்போ 2 FIR இருக்குது, ஒரு சிபிஐ FIR, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் FIR. இப்போ அடுத்தது 3வது FIR வரக்கூடாதுன்னா ஒன்றும் யாரும் தடுத்து நிறுத்தல, லிமிடேஷன் இல்லை. லிமிடேஷன் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்கிறாங்க. சார் இதை வந்து ஒரு சான்ஸ் அண்ட் சாய்ஸ் இஸ் லெஃப்ட் டு தி ஏஜென்சி. ஸ்பிளிட் பண்ணலாம், கேஸை ஸ்பிளிட் பண்ணி அதை தனியாக நீங்கள் விசாரிங்க, இந்த 4 அக்யூஸ்டை தனியாக விசாரிங்கன்னு கேட்கலாம். பட் அது ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி தான் ஸ்பிளிட்டிங் தி சார்ஜ் ஷீட் அண்ட் கேஸ் கேட்கணும். அதை வந்து அவங்க பண்ணுவாங்களா? அந்த கன்விக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குதா? சிபிஐ செய்வாங்களா? இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி விசாரிங்க, அந்த அக்யூஸ் நாங்கள் அப்புறமா எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி மலேசியன் கவர்மெண்ட்டோட பேசி நாங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே தி ஓனஸ் இஸ் ஆன் சிபிஐ, ஓனஸ் இஸ் ஆன் தி கவர்மெண்ட். அவங்க தான் எடுத்து சொல்லணும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எனக்கு வந்து டவுட் இல்லை. பட் இப்போ போகிற சூழ்நிலையை பார்த்தா நான் இப்படிலாம் நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியாக வரக்கூடாதுன்றதான் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் ஹைலைட் பண்ணோம். பொதுநல அமைப்புகள்லாம் எல்லாம் கேள்வி கேட்கணும், ஸ்பிளிட் பண்ணி விசாரிச்சு சொல்லி முடிவு கொண்டு வரலாம். 1975 இந்தியாவில் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது பத்திரிகைகள் இந்த செய்தியைத்தான் வெளியிடலாம், இந்த செய்தியை வெளியிடக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்தது, சென்சார்ஷிப். அதை போல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் அத்தனையும் மாறன் வழக்கை தொடுவது என்றால் ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி வந்ததை போல இவர்கள் தொட அஞ்சுகிறார்கள். இன்னும் முன்பு அவர்களுடைய சுமங்கலி கேபிள் விஷனுடைய தயவு இருந்தால்தான் தொலைக்காட்சி நடத்த முடியும் என்ற நிலைமை மாறி இன்று அரசு கேபிள் வந்து விட்டது, தனியார் கேபிள் வந்து விட்டது. இருந்தும் என்றும் ஒரு அவசர சட்டத்தை அதிகாரத்தில் இல்லாத மாறன் சகோதரர்கள் ஊடகங்கள் மீது பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பதனால் இந்த விஷயத்தை வெளிப்படையாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் இருவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.